அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் டாப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கூல் யூனிஃபார்ம் டாப் தைக்கிறதுக்கு 2.5 மீட்டர் நமக்கு கிளாத் தேவைப்படும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் எடுத்திருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதனால தான். ரெண்டாவது ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா 3/4 அளவுக்கு ஸ்லீவ், அதனால நான் 3 மீட்டர் அளவுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பாவுக்கு நமக்கு 2.5 மீட்டரே தாராளமாக போதும். இவங்களுமே 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அளவு அதிகமாகவே எடுத்திருக்கேன். இதுக்கு அளவு அந்த டாப்புமே கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா 3 இன்ச் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அளவு டாப் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக அளவு டாப்பை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இதுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம அளவெடுத்தாலே போதும். இந்த டாப்க்கு நான் எக்ஸ்ட்ரா 3 இன்ச் விடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால கரெக்டாக எந்த அளவுக்கு டாப் இருக்கோ அதில் இருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஷோல்டருமே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது, இது ரெடிமேட் டாப் அப்படிங்கிறனால நமக்கு 8 இன்ச் இருக்குது. நம்ம நார்மலாக 6 இன்ச் வச்சாலே போதும். பாப்பா ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 6 இன்ச் வச்சாலே போதும். ஏன்னா கரெக்டாக நம்ம கலட்ட மாட்ட அந்த மாதிரி தானே இருப்போம் யூனிஃபார்ம். அப்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நான் நெக்கு அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 3 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் இறக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எடுத்தது. இப்போ பாப்பா 8th படிக்குது, அதனால கொஞ்சம் அளவு அதிகமாகவே நம்ம கூட்டிக்கலாம். இப்போ லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சுடிதார் கட் பண்ணும் போது அதுவும் யூனிஃபார்ம் கட் பண்ணும் போது நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்கோட அகலம் நான் 6 இன்ச் தான் எடுக்கிறேன். அதே மாதிரி ஆம் ஹோலுக்கு 8 இன்ச் எடுக்கிறேன். நார்மலாக ஒல்லியாக இருக்கிற பாப்பா அப்படிங்கன்னா நீங்கள் 6 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு நம்ம வழக்கமாக பாக்ஸ் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அதே மாதிரி நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா நான் 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அளவுக்கிட்ட வந்துடும். இதே ஒல்லியாக இருக்கிற பாப்பாவுக்கு கரெக்டாக 2.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா நெக்கு வலிகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன். மேலே போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா பேக் சைடு நெக். நான் ரவுண்ட் ஷேப் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கீழே போட்டிருக்கோம்ல ஃப்ரண்ட் நெக், அதை இப்போயே நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கிளாத்துமே இருக்குது. அதனால் ஆம் ஹோல் கட் பண்ணிவிட்டு நம்ம சைடெலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குல்ல, 8 இன்ச்சில் பாதி 4 இன்ச் இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக நான் ஒரு அளவு விட்டுக்கிறேன். ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். உங்கள் 3 ஸ்டிச்சஸ் போல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால நான் 2 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் சைடு இருக்குல்ல, அது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். அதுக்கு நிறைய கிளாத் விடணும் அப்படின்னா தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்கூடி ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, அதுலேருந்து அவுட்டர் லைன் கரெக்டாக அந்த ஓப்பன் வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். நம்ம தைக்கும் போது அந்த வளைவு கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆம் ஹோல் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரண்ட் நெக்கு நான் கட் பண்ணவே இல்லை, அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் மறந்துட்டு ஃப்ரண்ட்டையும் அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடும் கட் ஆயிரும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் நெக் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு அந்த பேக் பார்ட் இருக்குல்ல, அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் நெக் கட் பண்ண போகிறோம்.
ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பா ஷேப்புக்கு தான் வந்து நெக்கு வந்து கட் பண்ண போகிறேன். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம குழிவா வந்து கட் பண்ணணும்ல கைக்கிட்ட, அந்த குழிவை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸாக வரும், அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பா நெக்குக்கு நம்ம வரைஞ்சி விட்ட மாதிரி அப்படியே கட் பண்ணக்கூடாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நெக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ வந்து 2.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்னா கழுத்தோட அகலம், அதே மாதிரி கீழே 2.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டு தான் பாக்ஸ் போட்டிருந்தேன். அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து குறைச்சிட்டு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த பா ஷேப் வந்து கொஞ்சம் ரொம்ப அகலமாக இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற பீஸில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 4ஆ மடிச்சு போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட உயரம் வந்து 15 இன்ச் வந்து ரெடி அளவு வேணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கை சுற்றளவு வந்து எனக்கு 6 இன்ச் வருது அந்த பாப்பாவுக்கு. அதனால 6 இன்ச் வந்து நான் ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ்க்காக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உயரம் பார்த்தீங்கன்னா எனக்கு 15 இன்ச் வந்து ரெடி அளவே வேணும். இந்த கீழே இருக்கிற பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அளந்து பார்க்கும்போது எனக்கு 15 இன்ச்சுக்கு கூட தான் இருக்குது. ஏன்னா 15 இன்ச் வந்து ரெடி அளவு. கீழே வந்து மடித்து தைக்கணும், மேலே வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 இன்ச் கிட்டையாச்சும் வேணும். அதனால் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு நான் மொத்தம் 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 16.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அந்த ஆம் ஹோல் இருக்குல்ல, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த டாப் எடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மேல இருந்து ஒரு 3 இன்ச் வந்து குறைச்சிட்டு அதுல இருந்து நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் எல்லாம் வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குழிவா அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு கீழே 2 பீஸ் இருக்கும், மேலே 2 பீஸ் இருக்கும். மேலே உள்ள 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி வந்து குழிவா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருப்போம், அந்த இடத்து வரைக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத கண்டினியூவாக பாருங்கள். எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பீசஸ் வந்து மிஞ்சும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்குக்கு மட்டும் வந்து கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேறு எதுக்கும் வந்து தேவைப்படாது. அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போமா? இப்போ கரெக்டாக நம்ம அந்த லாஸ்ட்டாக கட் பண்ணோம்ல அந்த பீஸ், அதை மட்டும் வந்து இப்போ வெளியில் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன பீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல அந்த பா நெக், அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பின் கூட பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு நகராமல் இருக்கும். இப்போ வந்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் நல்ல பக்கம், மேலே இப்போ நான் தைக்கிறது கெட்ட பக்கம். அந்த கிளாத் இருக்குல்ல, ஒரு பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறோம்னா அது வந்து நல்ல பக்கத்துக்கு கீழே தான் இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடிச்சுட்டு இப்படியே திருப்புற மாதிரி தான் வந்து வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் ஷேப்க்கு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாக அந்த கார்னர்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த தையல் வரைக்குமே வந்து கட் பண்ணிக்கோங்க. தையலில் வந்து கட் வந்து கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து அங்கங்கே வந்து கட் வந்து கொடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து கட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி நல்லா திருப்பி விட்டுட்டு நீங்கள் அப்படியே திருப்பி கூட தையல் போடலாம். நான் வந்து எட்ஜில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி விட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பீஸ் எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத் எட்ஜில் தையல் போடக்கூடாது.
அவ்வளோதான். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்பக்கமாக திருப்பிட்டு மேலே எட்ஜ்லேயுமே வந்து தையல் போட்டுக்கோங்க. நல்ல எட்ஜில் போடுங்க, அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நல்ல சுருக்கம் எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த உள்பக்கமாக இருக்கிற கிளாத் எதுவுமே வெளியில் தெரியாமல் நீட்டாக நல்லா எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உள்பக்கமாக அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் அந்த பீஸில் இந்த மாதிரி மடிச்சிட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் கொடுக்காமையும் நம்ம வந்து தைக்கலாம். இந்த மாதிரி பீஸ் கொடுத்தும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பீஸை வந்து நான் எடுத்துட்டு அதே மாதிரி நெக் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பக்கம் எப்படி நம்ம தைச்சி திருப்பணுமோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து தைச்சி திருப்ப போகிறோம். பின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பின் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தைச்சிக்கோங்க. நான் வந்து பேக் சைடு ரவுண்ட் நெக் தான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கரெக்டாக தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த வளைவுலெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்குமே அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் தான் வந்து நம்ம அந்த எட்ஜ் தையல் வந்து போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே மடிச்சுட்டு அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் தையல் போட்டுக்கோங்க. ஓகே, தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து அதில் எட்ஜில் வந்து தையல் போடணும். அது போடுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்கிறேன். நம்ம வந்து இப்படி இருக்கணும். இப்போ வந்து நம்ம அப்படி வைக்க போகிறது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நெக்கை மடித்து நம்ம தையல் போடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பீஸை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நெக்கு வந்து ஃபினிஷிங்காக வர்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடோட நல்ல பக்கமும் பேக் சைடோட நல்ல பக்கமும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக அந்த நெக்கில் நம்ம தையல் போட்டிருப்போம்ல, கரெக்டாக அந்த தையலும் இந்த தையலும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடுமே அங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து போட்டு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து தையல் போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம அந்த பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த பீஸை இந்த பீஸ் மேலே அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பியுமே வந்து நல்லா ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். பேக் ஸ்டிச்லாம் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அந்த நெக்கு கிட்ட வரும்போது, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த பிசுறு எதுவுமே வந்து தெரியாமல் நீட்டாக இருக்கும். நம்ம வந்து லைனிங் சுடிதார்லாம் தைப்போம்ல அந்த டைமில் நமக்கு பிசுறு எதுவுமே தெரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பேக் சைட் ஷோல்டர்ல இருந்து தையலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பேக் நெக்குக்கு வந்து எட்ஜ் தையல் போடாமல் இருக்கும் அந்த தையலை வந்து இப்போ போட்டுக்கோங்க. நல்லா அந்த கிளாத்லாம் வந்து வெளியில தெரியாம நல்லா உள் பக்கமா தள்ளி விட்டுட்டு எட்ஜ்லயே வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் வழியா வெளியில கொண்டு வந்துருங்க. ஒரே தையலா இருக்கணும். அந்த சைடு ஷோல்டர்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு ஷோல்டர்ல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு வந்து குழிவா கட் பண்ணது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரும். இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. கையில் மேலே ஒரு தையல் போட்டோமோ அதே மாதிரி கீழேயும் வந்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம டாப்பில் வச்சு அட்டாச் பண்ண வேண்டியதுதான்.
கரெக்டாக அந்த சென்டர் வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க ஸ்லீவில். இன்ட்டு மார்க் போட்டது கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு வந்து தைங்க. இப்போ வந்து நான் வந்து சென்டர்ல இருந்து தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து எண்டில் இருந்து தையல் போட முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது சென்டர் எதுவும் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து தையல் போடுறது. எப்போவுமே ஸ்லீவுக்கு வந்து டபுள் ஸ்டிச் வந்து கட்டாயம் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து சென்டர் பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு ஸ்லீவுமே வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து எனக்கு ஸ்லீவோட அந்த கைக்கு அகலம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ தையல் போடும்போது நம்ம அந்த வளைவுலாம் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு அந்த ஹிப்பு கிட்ட வளைச்சு கொடுத்து நம்ம தையல் போட்டோம்னாலே போதும். பாருங்க, இந்த நான் மார்க் பண்றேன்ல, இந்த இடம் வரைக்கும் தான் ஓப்பன். அந்த இடம் வரைக்கும் நம்ம வெளியில தையலை கொண்டு போகாம உள்கூடியே வந்து தையலை நிப்பாட்டிக்கணும். வெளியில வரக்கூடாது. நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வெளியில வரவே இல்லை. திருப்பி அதே தையல்ல ஒரு 2 இன்ச் அளவுக்கு அதே தையலை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தையலை நம்ம 2ஆ பிரிச்சுக்கணும். பாருங்க, 2 தையலாக நான் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ போடுறது வந்து 3வது தையல். 3வது தையல் வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கரெக்டாக அந்த ஓப்பன் கிட்ட ஒரு 2 இன்ச் அளவு கிட்ட வரும்போது அதே தையலில் கொண்டு வந்து தான் முடிக்கணும். தனியாக பிரித்து கொண்டு வந்து முடிக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி ஒரே தையலில் நல்லா பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும். நம்ம பிரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஓப்பன் தைக்கும் போது கரெக்டாக வரும். இந்த சைடு வந்து எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து தைச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து கையிலேருந்து தையலை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நல்ல சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக கையினால் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வளைச்சி கொடுத்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த ஓப்பன் கிட்ட வரும்போது நான் வெளியில் கொண்டு வரல பாருங்கள் தையலை. அப்படியே உள்கூடியே வச்சுட்டு தையலை வந்து நம்ம பிரித்து தைச்சிக்க வேண்டியதான். அப்போ தான் நம்ம கொஞ்சம் டைட்டாக இருக்கும் போது நம்ம பிரித்து விடும் போது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு தையலை பிரித்து விட்டோம் அப்படின்னா எல்லா தையலுமே பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் 3 தையல் போட்டுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ சைடு ஓப்பன் சைடு வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் சைடு இப்படி திருப்பி விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஓப்பன் தைக்கும் போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டுட்டு கூட நீங்கள் மடித்து விட்டுக்கலாம். அப்போவுமே நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஓப்பன் சைடு மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, கரெக்டாக அந்த தையல் இருக்கும். அந்த தையல் வரைக்கும் வந்து அந்த தையலுக்கு ஒரு மேலே ஒரு 1/4 இன்ச் மேலே வந்து தான் வந்து இந்த தையலை திருப்பணும். பாருங்க, நான் 1/4 இன்ச் மேலே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு கரெக்டாக இந்த சைடு அந்த சைடு எவ்வளோக்கு மடித்தோமோ அதே அளவுக்கு இந்த சைடு மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பிக்கோங்க. பாருங்க, தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பா ஷேப்ல இருக்கணும் அந்த தையல். இதில் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பா ஷேப்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம்.
கையில், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சைடு, அதுக்கப்புறம் கீழே மடித்து தப்போம்ல, எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம டபுள் ஸ்டிச் தான் வந்து போடணும். மேலே ஒரு தையல், அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு தையல். அப்போ தான் வந்து யூனிஃபார்ம் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரியே வந்து 1/4 இன்ச் மடிச்சுட்டு சைடு ஓப்பன் வந்து தச்சு முடிச்சுக்கலாம். இதுக்குமே வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ கீழே ஒரு 1/4 இன்ச் எப்படி வந்து நம்ம சைடு ஓப்பன் ஒரே அளவுக்கு மடிச்சோமோ அதே மாதிரி கீழேயுமே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, மேலே வந்து தையல் போட்டாச்சு. அதே மாதிரி கீழே அந்த எட்ஜ்லேயுமே வந்து தையல் போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி மடிச்சுட்டு வந்து தையல் போட்டுக்கோங்க. டாப் தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து ப்ளவுஸ் மாதிரி நல்ல ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து தேவையில்லை. அதுவும் யூனிஃபார்ம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் மாதிரி ஸ்ட்ரக்சரோடு வந்து நம்ம தைக்க மாட்டோம். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லூஸாக தான் வந்து நம்ம தைச்சி கொடுப்போம். அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கிடையாது. உங்கள் பிள்ளைங்களோட யூனிஃபார்மை நீங்களே வந்து தைச்சிக்கலாம். கொஞ்சம் வந்து ட்ரைனிங் எடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து தைச்சிக்கலாம். பாருங்க, இதுக்குமே வந்து கீழே ஒரு எட்ஜ் தையல் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இந்த டாப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.